கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செப்பனியா புஸ்தகம் பார்த்திங்கன்னா, இந்த கடைசி இந்த சாப்டரை பார்த்திங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்கள் உள்ளதான ஒரு புஸ்தகம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த செப்பனியா லாஸ்ட் சாப்டரில் இருக்கின்ற பல வசனங்கள்லாம் நிறைய இடங்களில் வாக்குத்தத்தங்களாக பேசப்பட்ட ஒரு காரியங்கள். 13ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி பாருங்கள் 14, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து. இதை வாக்குத்தத்தமாக பேசியிருக்கிறாங்க. கர்த்தர் 2வது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார், அது ஒரு வாக்குத்தத்தமாக வந்திருக்குது. உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதெல்லாம் வாக்குத்தத்தங்களாக பேசியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒரு டைம் பேசணும் இல்லைங்களா, நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை, இந்த வருஷத்தில் பேசணும், உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லி ஒரு மாதத்தில் என்ன பண்ணோம்னா உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லி இந்த ஒரு வசனத்தை எடுத்து நம்ம பேச ஆரம்பித்தோம். இந்த மாதிரி இந்த அதிகாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தங்களால் நிரப்பப்பட்ட ஒரு புஸ்தகம்னு சொன்னால் இந்த செப்பனியா 3ஆவது அதிகாரம். இது கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நான் இப்போ புது வருஷத்தில் சொன்னேன், தேவன் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறார், முதல் தரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுறார் என்றெல்லாம் சில காரியத்தெல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தோம். பேசும்போது ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க வேண்டும். என்றைக்கு நம்ம அறிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு தான் சுதந்திரிக்க முடியும், அறிந்து கொள்ளாத வரை அதை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி அமெரிக்காவில் நடந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு விடுதலையை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். அந்த விடுதலையை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், விடுதலையை பிரகடனப்படுத்தினாலும் பல ஆண்டுகளாக அந்த விடுதலையை அனுபவிக்காமலேயே அநேக கருப்பினத்தவர்கள் அவர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தோம். புது வருஷம் அன்னைக்கு அதில் ஒரு பெண்மணி என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா, விடுதலை அறிவித்ததை கேள்விப்பட்ட உடனே அந்த பெண்மணி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகும்போது வழக்கமாக பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க தான் உட்காருவாங்க, லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கருப்பர்கள் உட்காரணும். அது கூட சில நேரத்தில் வெள்ளைக்காரங்க ஃபுல்லாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பர்கள் நிற்கணும். முன்னாடி சீட்டில் காலியாக இருந்தால் கூட கருப்பர்கள் நிற்கணும். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் கருப்பர்களுக்கு முழு விடுதலை அறிவிக்கும் போது ஒரு கருப்பின பெண் பார்த்திங்கன்னா முன் சீட்டில் முன்னாடி இருக்கையில் பார்த்திங்கன்னா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு வெள்ளைக்காரன் ஏறுறான் பஸ்ஸில், இந்தம்மா ஒரு மாதிரி முறைக்க, இந்தம்மா ஒரு மாதிரி முறைக்கிட்டு அது கால் மேலே கால் போட்டு விசிறிட்டு இருக்குது பாருங்கள். உடனே இவர் பாருங்கள் கேஸ் போட ஆரம்பித்தார். கேஸ் போட ஆரம்பிக்கும்போது அங்கே கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, தம்பி முன்னாடி நீங்கள் கேஸ் போட்டிருந்தோன்னா ஆபிரகாம் லிங்கன் பிரகடனப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவர் நீ கேஸ் பிரகடனப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ எல்லாம் கேஸ் போட்டால் செல்லுபடி ஆகிருக்கும்ப்பா, கண்டிப்பாக அந்த மாதிரி பிடிச்சி ஜெயிலில் போடலாம். ஆனால் இப்போ போட முடியாது, ஏன்னா அவர் அறிவிச்சிட்டாரு, விடுதலை அறிவித்து விட்டார், இனிமேல் யாரும் அவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர் என்று அறிவிச்சிட்டாரு, இனிமேல் இந்த கேஸை எடுக்க முடியாது. பாருங்கள், அந்த அம்மா என்ன பண்ணால் தன்னுடைய உரிமை நிலைநாட்டினாங்க, தன்னுடைய விடுதலையை அவர்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள், விடுதலையை சுதந்திரிச்சாங்க. விடுதலையை அறிவித்ததை என்ன பண்ணாங்கன்னா அவங்க எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தினாங்க. திரும்பவும் கூனி குறுகி போகல, திரும்பவும் ஐயோ பாவம் வெள்ளைக்காரன் வந்துட்டானேன்னு சொல்லி எழுந்திருக்கல. எனக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுலாம் சொல்லி அந்த அம்மா சுதந்திரத்தை எடுத்து பயன்படுத்தினார்கள். என்ன சொன்னோம், நமக்கு நம்மை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பெரிய அதிபர்களுக்கெல்லாம் அதிபர் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு விடுதலை பிரகடனத்தை அன்றைக்கு ஏற்படுத்தினார். தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி, கடைசி சொட்டு ரத்தம் லாஸ்ட்டில் விழாவில் குத்தும்போது ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்துச்சுன்னு பார்க்குறோம். அது என்னத்தை காமிக்குதுன்னா, இனிமேல் என் சரீரத்தில் ஒன்றும் இல்லைப்பா, உனக்காக எல்லாவற்றையும் சிந்திட்டேன், உன்னை விடுதலையாக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் செய்து விட்டேன்
என்பதை அறிவிப்பது தான் அந்த கடைசி சொட்டு அந்த ரத்தம். நம்மை முழுமையாக கர்த்தர் விடுதலையாக்கி விட்டார். வேதத்தில் போடப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்து மெய்யான ஒரு விடுதலையை நமக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் அறிவித்து விட்டார். இந்த யாரெல்லாம் தெரிந்ததோ அவர்கள் எடுத்து பயன்படுத்தினாங்க. இப்படி தான் பாருங்கள், இந்த ஆபிரகாம் லிங்கன் காலகட்டத்தில் பல கூட்டம் பார்த்திங்கன்னா அவங்க வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திரும்ப அந்த பிரகடனம் அறிவித்தும் நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது, நீங்கள் தைரியமாக அந்த உலகத்தில் வாழலாம், சம உரிமை என்றெல்லாம் அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நான் சொன்னது போல் பல பேருக்கு தெரியல. தெரிஞ்சவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க நல்லா வாழ ஆரம்பித்தாங்க. ஒரு முறை அப்படி தான் பாருங்கள், ஒரு தோட்டத்தில் பல கருப்பர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கருப்பம் பாருங்கள், நீங்கள் கருப்பங்கருமே பேசுகிறோம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது சம்பவத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் யாரும் தப்பாலாம் இப்போ எடுத்துக்கக்கூடாது, ஓகேங்களா? அந்த இடத்துல நடந்ததுனால அது சொல்கிறேன். வேறு ஏதாவது சொல்லுங்கள், மொழி தான் சொல்லலாம். நீக்குறவா, அதுவும் அது இதை விட ரொம்ப இதாக இருக்குது. சரி, ஓகே. அந்த ஒரு நீக்குறவ என்ன பண்ண ஆரம்பித்தார்னா குதிரையில் வர ஆரம்பித்தார். குதிரையில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மற்ற நீக்ரோஸ்க்கெலாம், மற்ற ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இந்த குதிரையில் வரக்கூடிய ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சிருச்சு, ஆபிரகாம் லிங்கன் எங்களை விடுதலையாக்கிட்டார், நம்ம சுதந்திரவாளி, நம்ம எப்படின்னு வரலான்னு சொல்லி இவர் குதிரையில் நல்லா பிரகடனப்படுத்தி அவர் சொல்கிறார், நம்ம விடுதலையானோன்றாங்க. மற்ற ஆட்கள்லாம் பாருங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்கள், இப்படி தான் இவன் வந்து புரட்சி பண்ணுறான், நம்மளை வந்து நம்ம முதலாளிக்கு விரோதமாக எழுப்புறான்னு சொல்லி அவங்க ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா சில பேர் பாருங்கள் அவனை நம்பலை, அவனை ஏற்றுக்கொள்ளலை. இவன் குதிரையில் வரவன் சொல்கிறான், இனிமேல் நீ அடிமை கிடையாது, நீ சுதந்திரவாளி, நீ நல்லா வெளியே போகலாம் வரலாம், நீ சுதந்திரமாக அந்த உலகத்தில் வாழலாம், ஆபிரகாம் லிங்கன் அறிவிச்சுட்டான் போது இவங்க பாருங்கள் இவங்க இந்த எஜமான்கள் என்ன பண்ணுவாங்க, வெள்ளைக்காரங்களாம் இவங்க வந்து படிப்பறிவு இல்லாமலே அடிமை வாழ்வே வாழ வச்சதுனால படிப்பு பக்கமே இவங்களாம் போகல. அவங்க வந்து பிரகடனம் தெரியாதனால பாருங்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அறிவிச்சவனே திட்ட ஆரம்பித்தாங்க. நீ விடுதலை ஆகிட்ட, நீ சுதந்திரவாளி, இந்த பூமியில் வந்து இந்த அமெரிக்காவில் நீ சுதந்திரமாக சுற்றலாம், சுதந்திரமாக வரலாம், உன்னை யாரும் எதிர்த்து பண்ண முடியாது, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஒருவேளை வெள்ளைக்காரனே உன்னை அடிமைப்படுதுன்னா அவனை பிடிச்சி உள்ளே போகிற அளவுக்கு சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்குதுன்னு சொன்னாலும் பல குரூப் பாருங்கள் யாரை தப்பாக இட போட்டாங்கன்னா குதிரையில் வந்த ஆளை தப்பாக இட போட ஆரம்பித்தாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கும் நம்ம எலும்பி நின்று சத்தியவாசனத்தை சொல்கிறோம் பாருங்கள், கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேன். அவர் எப்படிங்க நல்லவராக இருக்க முடியும்? இல்லைங்க, அவர் வந்து நல்லதும் அவர் ஏன்னா நிறைய உபதேசம் எப்படின்னா அவர் நல்லவர் தாங்க, ஆனாலும் அப்படி இழுப்பாங்க. சிலதை பாருங்கள், சில மக்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை போல தான் அங்கேயும் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னுவாங்க. ரைட்டுங்க, எங்களை போல தான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் போன டைமில் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்காக இருக்கும், அப்போ நல்லா பிரசங்கம் வந்திருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2-3 மாதம் இருந்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர்னு பேசுகிற அதே சர்ச்சில் பாருங்கள் கர்த்தரை பற்றி 2 வாரம் 3 வாரம் கழித்து வேறு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல பியூர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இங்கே தான் கிடைக்கும். கர்த்தர் நல்லவர்னா எல்லா வாரமும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஞாயிற்றுக்கிழமை, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை தசம காணிக்க வருன்றதுனால கர்த்தரை பற்றி நல்லா பேசிட்டு 3வது வாரம் 4வது வாரம் கர்த்தர் தண்டிப்பார், அடிப்பார், உங்களை ஒரு வழி பண்ணுவார்னு சொல்லி தப்பாக பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. கர்த்தர் நல்லவர், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். வந்து சில பேர் பாருங்கள் இப்படிலாம் பேசும்போது மக்களுக்கு பிடிக்க மாட்டேன். செழிப்பை பற்றி பேசுகிறோம், ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறோம். சில பேர்லாம் என்னங்க இப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் பேச இல்லையா? கல்வாரி சிலுவையில் நடந்த விஷயம் என்ன? கல்வாரியில் நடந்த விஷயம், மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அடுத்த செகண்டே சொல்கிறார் பவுல், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக. முதல்ல 13 நிற்பாங்க, 14க்கு வரமாட்டாங்க. 13 ஆமாங்க அவர் நமக்காக சாபமானாருங்க, ரைட்டு ஏற்றுக்கொள்கிறேங்க. அடுத்த ஸ்டெப்பு போகணும். 14ஆம் வசனம். நிறைய நேரத்தில் கிறிஸ்தவ சபையில் நடக்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு அப்படியே நிற்பாங்க. இல்லைங்க இப்படி சொல்லப்பட்டிருக்குதுங்க. சரிங்க, கொஞ்சம் முன்னாடி படிங்க, கொஞ்சம் பின்னாடி படிங்க. அது ஏன் சொல்லப்பட்டுச்சு, எதுக்கு சொல்லப்பட்டுச்சு, எதனால் சொல்லப்பட்டுச்சுன்னு கொஞ்சம் கவனித்தாலே போதும், நம்ம கிளியர் ஆயிடுவோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஏதாவது ஒரு வசனம் சொல்லுவோம், அங்கேயே நிற்கக்கூடாது, அடுத்த லைனுக்கு போகணும். எதுக்காக சிலுவையில் இயேசு தரித்திரமானாராம், ஏன் சாபமானாராம்?
சொல்கிறார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். அப்போ ஆபிரகாமுக்கு போகணும். ஆபிரகாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? நம்ம என்ன சொல்கிறோம்? அதே வாழ்வை இந்த பூமியில் வாழலாம். ஏன்? நமக்காக சாபமானாருப்பா இயேசு. கல்வாரி நீங்கள் உற்று நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் கல்வாரி நமக்கு போதிக்கிற டீச்சிங் என்ன? சிலுவை நமக்கு சொல்கிற டீச்சிங் என்ன? ஏன் தெரியுமா? உனக்காக சாபமானே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உனக்கு வரும்படிக்குப்பா. ஏன் பைபிளில் போடப்பட்டிருக்குது? நாம் அவருக்குள் தேவன் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். கல்வாரி சிலுவையில் ஏன் தேவன் பாவமாக வேண்டும்? உங்களை என்னை நீதிமானாக்குவதற்கு. கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரரானார் போடப்பட்டிருக்குது. ஏன் கல்வாரி சிலுவை தரித்திரராக வேண்டும்? நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு. உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு கிறிஸ்து கல்வாரியில வியாதியானார். ஏன் வியாதியானார்? நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ இவ்வளோ வேலையை கல்வாரி சிலுவை பண்ணியிருக்கிறோம். நம்ம எதாவது அறிவிக்கிறோம். இப்படி அறிவிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தப்பான உபதேசக்காரங்க. அந்த குதிரையில் வந்தவன் சொன்னேன், நீ விடுதலை ஆகிட்டப்பா அப்படின்னு சொல்லும்போது மற்ற ஆட்கள் எல்லாமே வந்து தப்பு, நம்மளை பிரச்சனைக்குள்ளே மாட்டுறான், நம்மளை திரும்ப அடிமையாக்கிடுவான் போல, ஏற்கனவே படாத பாடுபட்டு இருக்கிறோம், இவன் வேற பொருளை கிளப்பி இவன் கூட சேர்ந்து நம்ம புரட்சி பண்ண ஆரம்பித்தா எப்படி நம்ம ஊரில் புரட்சி பண்ணுற எல்லாரையும் தூக்கி திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயிலில் சில பேர் பாருங்கள் புரட்சி பண்ண வரது கிடையாது. ஏன் வருவது கிடையாதுன்னா, எதுக்குப்பா அங்கே போய் நின்று நம்மளை தூக்கி உள்ளே போட்டா? சில பேர் அப்படி நவுந்து வெளியே போயிடுவாங்க. இந்த புரட்சி நடக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பாருங்கள் போலீஸ்காரன் வரதில் அப்படியே நைஸாக பூந்து போயிடுவாங்க. இன்னும் எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லிட்டு வந்து. ஆனால் உண்மையாகவே ஆபிரகாம் லிங்கன் அறிவிச்சார். நான் இப்போ சொல்கிறது புருடா கிடையாது, கப்ஸா கிடையாது. இது உண்மையாகவே ஆபிரகாம் லிங்கனுடைய காலத்தில் அவர் அதை பெரிய படமாகவே ஏற்றினார்கள். கவனிச்சிங்களா என்ன சொல்கிறோன்னே? அவர் அறிவிக்கிறாரு, அந்த குதிரையில் வரவர் மற்றவங்களாம் அது ஏற்றுக்கொள்ளலை, அது வேணான்னு தள்ளுனாங்க. இது நடக்கலை, இவன் கப்ஸா விட்றான்னு சொல்லி எல்லாம் ஒதுக்கி தள்ளினாங்க. அதே அமெரிக்காவில் சில வருடங்கள்லாம் கழிச்ச பிற்பாடு எந்த நீக்ரோ வெளியே தள்ளினாங்களோ அந்த நீக்ரோ தான் அந்த நாட்டையே ஆள்ற ஜனாதிபதியானார். பேர் தெரியுங்களா? அப்புறம் இப்போ ரீசண்டாக வந்தவருங்க பராக் ஒபாமா. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை சேர்ந்தோம். பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா நீக்ரோஸாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய பாடகர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா நீக்ரோஸாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலேயே அமெரிக்காவில் டான் மைன் தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறார் ரான் கெனாலின்றவர். ரொம்ப அழகான பாடலாம் கிறிஸ்தவ உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க. இவங்க எல்லாமே இவங்க பாட்டெலாம் நீங்கள் உட்காந்து கேட்க ஆரம்பித்தா மெய் மறந்து போவீங்க. இந்த ஹை பிச்சுன்றாங்க பாருங்கள், வெள்ளைக்காரங்களாக கூட அவ்வளோ ஹை பிச்சை தூக்க முடியாது. ஆனால் இவங்க தூக்குறாங்க பாருங்கள் ஹை பிச்சு, அந்த அளவுக்கு யாருமே தூக்க முடியாது. அப்படிப்பட்ட பாடலாம் பண்ணாங்க. சமீபத்தில் கூட ஒரு பாட்டு கேட்டேன் பாரு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்ன பாட்டு பாது? மை நேம் மை நேம்னு மை நேம் மை நேம்னு அடித்து பாருங்கள், பட்டையை கலப்புறாங்க அவங்க பாட்டு பாடி கர்த்தருடைய நாமத்தை அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் சமுதாயம் ஒதுக்கி தள்ளின சமுதாயம் விடுதலை அறிவிக்கப்பட்டது. விடுதலையை அறிந்தவர்கள், விடுதலையை உணர்ந்தவர்கள் அதை சொந்தம் பாராட்டினார்கள். அது தன்னுடையது என்பதை உரிமை பாராட்டி தேசத்தில் வாழ ஆரம்பித்தான். என்ன சொல்ல வரோம்னா, கடவுளும் நமக்காக ஏராளமான வாக்கு தத்தங்களை அறிவிச்சிருக்கிறாரு. பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ண, அதை உரிமை பாராட்ட வேண்டும். இது என்னுடையது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். புரிஞ்சுங்களா சொல்கிறோன்னே? அப்படியே இருக்கக்கூடாது, உரிமை பாராட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே பிரகடனத்தை அறிவித்து விட்டார். நம்மை தேவன் விடுவித்து விட்டார். இனிமேல் நீங்கள் அடிமைகள் இல்லை. இனிமேல் பிசாசு உங்களை அடிமைப்படுத்த முடியாது, வியாதி உங்களை அடிமைப்படுத்த முடியாது. பரிசுத்தம் வேண்டுமா? கிளைம் பண்ணுங்க, பரிசுத்தமாக முடியும். ஆரோக்கியம் வேண்டுமா? சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன் என்று சொல்லி விசுவாசத்தை உங்கள் வாழ்வில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம் வேண்டுமா? தேவன் கட்டுக்கடங்காத ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே அவைகளை இயேசு நாமத்தில் சொந்தம் பாராட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் கல்வாரி சிலுவையிலே சவதரித்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். சொல்லுங்க, சகல ஆசீர்வாதம். ஆமென். அப்ப இதை சுதந்திரிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு.
உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. நம்ம சுதந்திரிக்காமல் என்ன ஆண்டவரே எப்படி விட்டு என்னை இப்படி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டாலும் கர்த்தர் சொல்வார், இல்லைப்பா உனக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற, நீ தான் இவைகளை சுதந்திரிக்க வேண்டும். வேதத்தில் போடப்பட்டிருக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபின் வம்சத்தார் தங்களின் சுதந்திரத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ரெக்கார்டு இருக்குது. சொல்கிறாங்க இவங்களாம் யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க, இஸ்ரவேல் பிள்ளைகள் 12 கோத்திரத்தாரும் அவர்களுடைய சுதந்திர பாகத்தை, சுதந்திர வீதத்தை பங்கிட்டார்கள் என்றெல்லாம் வேதத்தில் நாம் உங்களுக்கு முந்தைய செய்தியில் நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கின்றேன். கானானை சுதந்திரித்த போது எப்படி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றதெல்லாம் எடுத்து உங்களுக்கு பேச ஆரம்பித்தோம். நீங்கள் சுதந்திரிக்கவில்லை என்றால் தேவன் நமக்காக சம்பாதித்ததெல்லாம் வீணாகி போய்விடும். ஆமென். புரிஞ்சுங்களா? சுதந்திரியுங்கள், எடுத்து பயன்படுத்துங்க. கிறிஸ்தவ வாழ்வில் நாம் எடுத்து சுதந்திரிப்பதற்காகவே தேவன் இவைகளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறார். அந்த அம்மா எப்படி பஸ்ஸில் போன அம்மா தன்னுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டினார்களோ அப்படி நிலைநாட்ட வேண்டும். பிசாசை நீ என் வாழ்வில் தலையிட உனக்கு அதிகாரம் கிடையாது. பிசாசை உன் கரத்தை எடு, என் மீது உன்னுடைய ஆளுகை எடு, என் மீது ஆளுகை செய்ய உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆரோக்கியம் என்னுடையது, சுகம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, சந்தோஷம் என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, நன்மைகள் என்னுடையது. இவைகளை நீ தடை பண்ண உனக்கு அதிகாரம் கிடையாது. வைராக்கியம் பாராட்ட வேண்டும். கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மீது வைராக்கியம் பாராட்ட வேண்டும். புரிஞ்சுங்களா? இது என்னுடையது, இது எனக்குரியது. பிள்ளைகள்கிட்ட பாருங்க, சின்ன பிள்ளைகள்கிட்ட ஒன்று வாங்க முடியும், இது எம்புட்டு நான் கொடுக்க மாட்டேன். சில பிள்ளைங்க கையிலேருந்து பிடுங்கவே முடியாது, அப்படியே இறுக்கி பிடிச்சிருப்பாங்க, விடவே விடாதுங்க. சில இடத்துல சில பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வீட்டில் இதாக எடுத்து பாருங்கள், குடு பிடிக்கும், எடுத்துகிட்டு போயிடுவேன். சிலர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை ரொம்ப உஸ்தியாக இருக்குதுங்க, ஒரு பொருளை வீட்டில் எடுத்து போய் பாருங்கள் அப்படின்னு வாங்க பாருங்கள். சில வீட்டில் சில பொருள் சில பிள்ளைங்க பாருங்கள், அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை எடுக்கவே விட மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அது இயேசு சொல்லியிருப்ப, சிறு பிள்ளைகளை போல ஆகுங்க, உங்கள் இதை பிசாசு எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்காதீர்கள். பொல்லாத பிசாசு, இயேசுநாதர் கையேடு, இது என்னுடையதை திருட உனக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லி உங்களுடைய உரிமையின் மீது, உங்களுடைய சுதந்திரத்தின் மீது வைராக்கியம் பாராட்ட வேண்டும். போனா போட்டு வந்தா வரட்டும், அப்படி வாழக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க அவர் ஆசீர்வதிக்கிட்டுங்க, அவர் விட்டா விடட்டும். இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு, உபாகம் புஸ்தகம் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரியுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஆமாம், புரிஞ்சுங்களா? திரும்ப அங்கே தான் வரும். திரும்ப அடுத்த வருஷமும் அப்படி தான் போவோம். கானான் பிரயாணத்தை அடுத்த வருஷத்துல ஆரம்பிப்போம். இப்பயும் பாருங்கள், கானான் சென்ட்ரல் நிற்கிறோம். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலம் மட்டுமல்ல, பிற்காலத்தில் தீர்க்கர்கள் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் கானானில் வச்சு மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, தேவ நோக்கம் ஒன்லி கானான் மட்டும் இல்லைப்பா, பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். தேவனுடைய டார்கெட் ஒன்லி கானான் மட்டும் அல்ல, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை கம்பேர் பண்ணி பாரு, வித்தியாசத்தை நான் உனக்கு காண்பிப்பேன். ஆகவே நமக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொள்ளையடிக்கிறவன் பிசாசு, திருடுறவன் பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. பைபிளில் போடப்பட்டு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று போடப்பட்டிருக்குது. அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய தேவன் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை வைத்த நன்மைகளையும் திருட வருகின்றான். நீங்கள் பொல்லாத பிசாசே, என்னுடைய ஆசீர்வாதத்தின் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, கையை எடு என்று நீங்கள் கட்டளையிட வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், வாக்குத்தத்தத்தின் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். இது என்னுடையது, நான் விட மாட்டேன், நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். எப்படியும் சில விஷயத்தை நம்ம சொல்கிற மாதிரி ஆசீர்வாதம்னு வரும்போது மற்றவர்கள் எடுக்கலாம், மனிதர்கள் எடுக்கலாம். ஆனால் பிசாசு உங்கள் ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. வேதத்தில் ஒரு 2 பேர் இருந்தாங்க. இவங்களை பற்றி தான் கொஞ்சம் அதிகமாக பேச போகிறோம். இந்த 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், தெரிஞ்ச சில காரியம்தான். ஆனால் நீங்கள் பழைய ஆட்களை உட்காந்துருக்கிறீங்க, புதுசாக வர ஆட்களை உட்காந்துருக்கிறீங்க, இப்போ தான் ஆண்டுக்குள்ளே வர ஆட்களை உட்காந்துருக்கிறதுனால நான் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லானே இருக்கிறேன். பைபிளில் பாருங்கள், ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருத்தன் பேர் ஏசா, இன்னொருத்தன் பேர் யாக்கோபு. ஏசா 2 பேருமே ட்வின்ஸு. ஆனால் முதல்ல வந்ததுனால அவர் மூத்தவர்னு பேர் வச்சிருக்கிறாங்க, ஏசா இளையவர். ஏசா பாருங்கள், அவர் எப்படி வாழ்ந்தவர் என்று சொன்னால்,
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மீது நிர்விசாரமாக இருந்தவன். தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தால் வரட்டும், வராட்டி போகட்டும் என்கின்ற அந்த லெவலில் வாழ்ந்தவன் வந்து. ஆனால் யாக்கோபு இருக்கிறானே அப்படி கிடையாது. யாக்கோபு வித்தியாசமான ஒரு ஆள். இவனுடைய எண்ணம், இவனுடைய குறிக்கோள் எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணா இருந்தார். பெரியவர் பாருங்க, ஏசாவுக்கு கொஞ்சம் கூட இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க தான். நீ கேட்கலாம், எப்படிங்க ஒரே வயிற்றில் பிறந்து இப்படி தான் இருப்பாங்களா? இருப்பாங்க. ஒரே சர்ச்சில் இருந்துட்டு இப்படி தான் இருப்பாங்களா? அங்கே ஒரு வயிற்றில் பிறந்து 2 பேர் இப்படி இருந்தாங்க. நான் சொல்கிறேன், ஒரே சர்ச்சில் இருந்துக்கிட்டு கூட இங்கே ஏசாவும் இருப்பாங்க, யாக்கோபும் இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னே, நீங்கள் ஏசாவாக இருக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் யாக்கோபாக இருக்க விரும்புகிறீர்களா? இன்றைக்கி முடிவு பண்ணணும், ஏசாவா அல்லது யாக்கோபா என்று சொல்லி வந்து. ஒரே வயிற்று பிள்ளைங்க தான், 2 பேருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், இந்த வித்தியாசம் இங்கே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இருந்துக்கலாம், இங்கே இருக்கக்கூடாது. ஒரு வேத பகுதி நேராக போவோம். ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் போய்க்குவோம். அங்கேருந்து ஒரு சில வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. 25ஆம் அதிகாரம். இதுதான் எங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லி அசால்ட்டாக உட்காந்துருந்தீங்கன்னா அந்த வயலில் வேலை செஞ்ச ஆட்கள் போல தான் போக நேரிடும். கொஞ்சம் வெளிப்பாருங்க, ஓகேங்களா? 25ஆம் அதிகாரம் போய்க்குவோம். நான் படிக்கிறேன், கேளுங்க. 29ஆம் வசனத்துலேருந்து படிக்கிறேன், 29லேருந்து படிக்கிறேன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். பாருங்க, இவன் என்னத்தை கேட்கிறான் பாருங்க. யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு குறிக்கோள் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ முழு கவனம் எங்கே இருக்கும்? இந்த யாக்கோபுக்கு எது மேலே கவனம் பாருங்க. சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஏசா அலட்சியம் செய்தான். ஆகவேதான் பேர் அவனுக்கு ஏதோம் என்று ஒரு பேர் வந்திருக்கிறது. ஏதோம் என்று சொன்னாலே எபிரேய பாஷையில் கூழ் பையன் அர்த்தம். நம்ம மொழியில் தமிழ் மொழியில் சொல்ல போனோம்னா சாப்பாட்டு ராமன் அர்த்தம். தூய மொழியில் கூழ் பையன். இந்த காலத்து மொழியில் பார்த்தா சாப்பாடு, சில பேர் சொல்கிறேன், சரியான சாப்பாட்டு ராமனாக இருக்கிறியப்பா அப்படின்ற மாதிரி சாப்பாட்டு ராமன் அர்த்தம் வந்து. கவனமாக கேளுங்க. தேவன் பறவைகளையும் போஷிக்கிறவர், காகங்களையும் போஷிக்கிறவர். நான் சொல்கிறேன், நம்மை போஷிக்க மாட்டாரா? இயேசுக்கு சொன்னார், எப்பா இதையே போஷிக்கிற ஆண்டவர் உன்னைய காகங்களை கவனிச்சுப்பார். விதைக்கிறதில்ல, நூறுக்கிறதில்ல, அது வந்து பண்டக சாலையில் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதில்ல, அதையே உன் பரமபிதா போஷிக்கிறாரே, உன்னை போஷிக்காமல் விட்டுருவாரா? ஆகவே கவலைப்படாதீர்கள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள். ஆனால் இவன் பாருங்க, எப்போ பார்த்தாலும் எதில் கவனமாக இருக்கிறான்னா சாப்பாட்டிலேயே கவனமாக இருக்கிறான். ஆனால் நம்மால் யாக்கோபு இருக்கிறாரே, அவர் எதில் குறியா இருக்கிறார்னா சாப்பாட்டில் கிடையாது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் குறியா இருக்கிறார். சேஷ்ட புத்திர பாகம் என்பது தேவன் வடிவமைத்த ஒன்று. ஒரு மூத்தவர்கள் எப்படி இந்த பூமியில் அவர்களுக்கு எப்படி பங்கு போகணும், மற்ற ஆளக்காட்டிலும் 3/2 பங்கு அவங்களுக்கு போகணும். எத்தனை பேர் இருந்தாலும் பங்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு அதிகமாக தான் மூத்தவர்களுக்கு கொடுப்பாங்க. சேஷ்ட புத்திர பாகம் என்பது அடிஷ்னல் பிளெஸிங்கோட போக ஆரம்பிக்கும். ஏன்னா தகப்பன் பிற்காலத்தில் இருந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இந்த மூத்தவன் இருந்து செய்ய வேண்டும் என்பதற்காக ஆசீர்வாதம் அப்படி அவர்களுக்கு போனது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஏசா இங்கு அலட்சியம் பண்ணுறதை பார்க்குறோம். எது நிமித்தமாக? சாப்பாட்டினால. பைபிளை பாருங்கள், இந்த பகுதி திரும்ப வருவோம். லூக்கா 21:34 படிங்க பார்க்கலாம். லூக்கா 21:34 படிங்க. ஏசாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு இது பிற்காலத்தில் வேதம் இதெல்லாம் போதிக்குது பாருங்க. லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினால்
திண்டியினாலும். பாத்தீங்களா, இருதயங்கள் எப்படி இருக்க கூடாதான்? பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். புரியுச்சா? சில பேர் சாப்பாடு 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 இதுலயே பெருந்திண்டி. என்ன சொல்றாரு? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நாளில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். புரிஞ்சுங்களா? சாப்பாட்டில் அளவு கடந்த இச்சை உள்ளவர்களாக மாறாதிருங்கள். சாப்பாடுலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. யோசிச்சிங்களா என்ன சொல்கிறோன்னு? சாப்பாடுலாம் பெரிய அது மேலே ரொம்ப சில பேர்லாம் பாருங்க, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும். இங்கே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவன் நிறைய எவ்வளோ வழிகள் வச்சுருக்கிறார். சில பேர் வாழ்க்கையை சாப்பாட்டிலேயே போக்குற ஆட்களாக இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் படிப்பாங்க, நீதிமொழி 23:2 வசனம் படிங்க பார்க்கலாம். 23:2. ஹலோ, நீ போஜன பிரியனா இருந்தால். நீங்க போஜன நல்லா சொல்லுங்க. நீங்க என்ன சிஸ்டர்? நீ போஜன பிரியனா இருந்தால். என்னை பார்த்து கேட்குறீங்களா நீங்க? நான் அப்படிலாம் கிடையாது சிஸ்டர். உன் தொண்டையிலே கத்தியை வை. ஐயோ, யார் தொண்டையிலைங்க? ஏன் தொண்டையிலையா? இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் படிச்சு பக்கத்தில் இவங்க சிஸ்டர் எப்படி என்னை பார்த்து மிரட்டினாங்க, அந்த மாதிரி படிச்சு பக்கத்தில் பாருங்க பார்க்கலாம், படிங்க பார்க்கலாம். எங்கள் பக்கத்தில் பார்த்து அவங்கள பார்த்து படிங்க. நீங்கள் இப்படி கை நீட்டியே படிங்க. நீ போஜன பிரியனா இருந்தியானா உன் தொண்டையில் கவனிச்சிங்களா? ஏசாவுடைய கேரக்டர் போஜன பிரியம். பிற்காலத்தில் ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க தெரியுங்களா? ஏன் ஞானி எழுதி வைக்கிறாருன்னா, இந்த சாப்பாட்டில் தான் சாப்பாட்டாலேயே ஒருத்தன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒருத்தன். இதெல்லாம் மனதில் வச்சு தான் பிற்காலத்தை வேதம் நமக்கு போதிக்கின்றது. போஜன பிரியன் என்று சொன்னால் சாப்பாட்டின் மேல் மோகம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் இருதயத்தை இது பாதிக்கும்ன்றார். சாப்பாடு 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 திரும்ப சாப்பாடுலாம் பெரிய மேட்டரே இல்லை. நீ கர்த்தரை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. நீங்கள் என்னென்னலாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? அதை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் எதை தேடிங்க ஓடுறீங்க? ஏசா அந்த இடத்துல சொல்கிறாரு. அந்த இடத்து பகுதிக்கு போவோம். என்ன ஃபீலிங் பாருங்கள். ஏசா என்ன சொல்கிறாரு நான் படிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 25 போங்க, அங்கேருந்து படித்து காமிக்கிறேன். 30 வசனம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூலியில் நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனால் அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. கவனமாக கேளுங்க. என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவன் சொல்கிறான் இந்த சாக போகிறேன்னு அவனுக்கு எந்த இடத்துல வருதுங்க? அந்த இடத்துல 32. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். சாக போகிறேனே, அலட்சியம். நான் சாப்பாடு இல்லைன்னா செத்தா போயிருவீங்க. பக்கத்தில் கேளுங்க, நல்லா கேளுங்க. இப்போதான் திட்ட முடியும், திட்டிக்கங்க பக்கத்தில். சில பேர் நினைக்கிறான், சே என் பக்கத்தில் இவங்க எல்லாம் போயிட்டாங்களே, நல்லா கொஞ்சம் திட்டலான்னு. கேளுங்க பார்க்கலாம். சாப்பாடுலாம் செத்தாயா போயிடுவேன். ஏங்க இப்போ சொல்லிக் கொடுத்த வீட்டில் போய் உங்கள் புருஷன்டெல்லாம் சொன்னீங்கன்னா, நான் சொல்ல ஏஎஃப்டி நிர்வாகம் இதற்கு பொறுப்பே இருக்காது. புரியுதுங்களா? வீட்டில் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா எங்கள் சாப்பாடு உங்கள் கடமை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிடணும். நீங்கள் செய்கிறத கரெக்டாக செஞ்சுருங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்றதை அதை புரிஞ்சுக்கணும். இந்த சில பேர் இதை மட்டும் பிடிச்சிட்டு வீட்டில் போய் பாயிண்ட் கிடச்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் தொல்லை இந்த ஆளோட. அது இருக்குதா, இது இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா. என் மனைவிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ கேட்டாலும் உடனே கொண்டு வந்து கொடுத்துருவா. என்னால் தண்ணி கொண்டு போய் எடுத்து குடிக்க முடியும், ஆனால் வேணுங்கன்னு கேட்பேன். ஆனாலும் சலிக்காமல் என்ன போனோம், மூஞ்சி சுலிக்காமல் ரெபேக்கா தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவேன். ரெபேக்கா இதை எடுத்துருவானா கொண்டு. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுலிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இருங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சில விஷயங்கள்லாம் நம்முடைய உங்களுடைய பொறுப்பு கடமைன்னும் போது கண்டிப்பாக செய்யணும்.
நான் சொல்கிறத இதை மட்டும் செத்தாயா போயிடுவேன் அப்படிலாம் கேட்டு பிரச்சனை வரக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. நிர்வாகம் பொறுப்பே இருக்காது. சொல்கிறாங்களா சில இடத்துல, நீங்கள் தவறு விட்ட பொருட்களுக்கு இந்த நிர்வாகம் அந்த அலுவலகம் பொறுப்பு இருக்காதுன்ற மாதிரி. நீங்கள் ஏஎஃப்டி சேலம் ஏஎஃப்டி இது இருக்குது, பொறுப்பு இருக்காது. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் வார்த்தை சொன்னீங்கன்னா இது இங்கேயோட விட்டுட்டு போயிடணும். எதுக்கு சொல்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இதை மட்டும் பிடிச்சிக்கக்கூடாது, எதை பிடிச்சிக்கணுன்றதை சொல்ல வரோம். எதுக்காக இதை பேசிட்டு வரோம்? அதாவது ஒரு நேரம் சாப்பிட்லன்னா மனுஷன் செத்து போய் விடுவானா என்ற ஒரு இதை தான் வைக்கிறோம். இப்போ சாப்பிட்ற இவன் என்ன சொல்கிறான், இவன் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா, இதோ நான் சாக போகிறேனே. மருத்துவத்தில் சொல்கிறாங்க, மனுஷன் வந்து சாப்பிடாம எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்னா கிட்டத்தட்ட 48 நாட்கள் உயிரோடு இருக்க முடியுமா. எங்கள் இதெல்லாம் பாயிண்ட்டு பிடிச்சிட்டு வீட்டில் போய் பிரச்சனை பண்ணக்கூடாது, ஓகேவா? இது வந்து நம்ம ஏசா யாக்கோபை வச்சு பேசிட்டு வரோம். நீங்கள் வந்து எதின் மேலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை பேசிட்டு வரோமே வெளியே வீட்டில் சண்டை போகிறதுக்கு ஒரு பாயிண்ட்டை எடுத்து கொடுத்தோன்னு நீங்கள் மனசில் வைக்கக்கூடாது. நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும்? வீட்டில் சண்டை போகிறது கிடையாது. பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடி விடக்கூடாது, எடுத்து விடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் எதில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் இவர் சொல்கிறான், ஒரு வேளை சாப்பிடன்றதுக்காக இவன் பேசுகிற பேச்சு என்னத்துக்குப்பா இது, நான் தான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். யாக்கோபு ஆனால் சற்று வித்தியாசமானவன். அவன் வந்து நான் கேட்குறேன், இந்த இது ஒரு கேள்வினா, அவர் யாருக்காக கூட சமைச்சார்? யாக்கோபு யாருக்காக கூட சமைச்சார்? இவன் வருவான், ஏசா வருவான், புடுங்கலான்னு கூட சமைச்சாரா? இல்லை, அவனுக்காக சமைச்சான், அவருக்காக சமைச்சார். அவருக்காக சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான் ரெடி பண்ணார் வந்து. ஆனால் அண்ணனுக்காக சமைக்கவில்லை, ஏசாவுக்காக அது ஸ்பெஷலாக சமைக்கல, அவனுக்காக சமைச்சார் வந்து. அவன் சாப்பிட்றது தான் சமைச்சார். ஆனால் இப்போ போட்டின்னு வரும்போது, அண்ணன் வரும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, அண்ணன்ட்ட விற்றுட்டான். அண்ணன்ட்டு விற்கும்போது நான் இப்போ அடுத்தது யார் பசியாக இருப்பது? இவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்போ யார் பசியாக இருப்பது? இவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, நான் பட்னியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மீது வந்து விட்டதே என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். எதில் குறியாக இருக்கணும்? எதில் கவனமாக இருக்கணும்? சாப்பாட்டில் கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா? சில இதில் பார்த்தீங்கன்னா, சில இந்த சில பெந்தகோ சபையெல்லாம் பிடிக்கும் பாருங்கள், மணிக்கணக்காக பேசுவாங்க, சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. நான் தான் என்ன பண்ணுறேன், நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு மயக்கம் வந்துடுமேன்னு நான் தான் சீக்கிரமாக விடுறேன். எனக்கும் ரொம்ப ஆசை மணிக்கணக்காக உட்காந்து பேசணும்னு சொல்லிட்டு வந்து. எத்தனை பேர் வருவீங்க? எனக்கும் ஆசை உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னா, கால சூழ்நிலைகள், இயற்கை சூழ்நிலைகள், சரீர சூழ்நிலை நிமித்தமாக என்ன பண்ணுறோன்னா, உங்களுடைய மனம் சாப்பாட்டு மேலே போகிறதுக்கு முன்னாடியே உங்களை சாப்பாட்டுக்கு அனுப்பிடுறோம். புரிஞ்சிச்சிங்களா? இங்கே இருக்க யாரும் டைம் பார்க்குறதில்ல. ஆகவே 2 வாட்சி பக்கத்தில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். எதுக்காக 2 வாட்சி? நீங்கள் யாரும் பார்த்துடக்கூடாது, இதுலேயும் பார்த்துக்கிறது. நியூ இயரில் கூட கரெக்டாக உங்களை 1 மணிக்கு முடிக்கணுன்றதுக்காக 2 பார்த்துட்டு இருக்கிறது. எப்படி 1 மணிக்கு முடிச்சிடணும்? ஏன்னா எனக்கு தெரியும், அப்புறமேட்டுக்கு எவ்வளோ தான் உட்காந்து பேசினாலும் நீங்கள் கொரட்டை விடுவீங்க, தூங்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். நான் தான் கத்திக்கிட்டு இருப்பேன்னு தெரியும். எதுக்கு நான் மட்டும் தனியாக கற்றுன்னு சொல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக முடிஞ்சு எனக்கு சந்தோஷம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, கண்டிப்பாக அதில் கூட தொடர்ந்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. ஹலோ, இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கீங்களா? இப்போ எவ்வளோ நாளும் உங்களுக்கு சொல்லலாம். சரி, ரைட். என்ன சொல்ல வரேன்னு கவனமாக கேளுங்க. இவருக்கு சமைச்சதான வித்துட்டாரு, ஆனால் இவருக்கு பசி. ஆனால் இவருடைய கவனம் எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதம். இவனுக்கு சந்தோஷம் என்ன, இது போனால் கூட பரவாயில்ல, எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து விட்டதே என்று ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது நான் சொல்கிறேன், பட்னியாக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆமென். புரிஞ்சு. ஆகவே ஃபாஸ்டிங் என்ற முறையை தேவன் கொண்டு வந்த எதுக்கு? தேவ சமூகத்தில் இருப்பதுக்கு தான். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நீங்கள் என்றைக்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களோ அப்போ தான் பக்கத்தில் பிரியாணி பண்ணுவாங்க, ஸ்மெல் நல்லா வரும், சோதனை நிறையா வரும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உபவாசம் முடிந்த பிற்பாடு அவன் பொன்னாக விளங்குவான். புரிஞ்சுச்சிங்களா? சில நேரத்தில் என்னைக்கு வந்து சில காரியத்தில் தீர்மானம் பண்ணுறீங்களோ,
இந்த வருஷத்தில் முடிவு பண்ணியிருப்பீங்க, இந்த ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நான் அப்படி பண்ணணும் இது செய்யணும் அது செய்யணும்னு. ஆனால் அப்போ தான் உங்களுக்கு வேட்டு வைப்பான் பிசாசு வந்து, மகனே நீயா தீர்மானம் பண்ணுற வைக்கிறேன் பாருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். ஆமென். ஆகவேதான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 25 போவோம். 34ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தை பயிற்றங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம். தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் செய்யாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை என்று வரும்போது அலட்சியம் செய்யாதீர்கள். தேவனுடைய காரியம் நன்றாக புரிந்து கொள்ள, தேவனுடைய விஷயம் என்று வரும்போது இந்த வருடத்தில் முடிவு பண்ண அலட்சியம் செய்யாதீர்கள். கொஞ்சம் அதை கவனம் செலுத்துங்க. கவனம் செலுத்தும் போது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொந்தம் பாராட்ட ஆரம்பிப்பீர்கள். தேவன் நமக்கு சம்பாதித்து வைத்தது மீது கவனமாக நீங்கள் எண்ணுகிறீர்களா? அதில் கவனமாக இருக்கிறீர்களா? படிப்போம். இதை பற்றி பிற்காலத்தில் எபிரேயாக்குன்னு சொல்கிறார். ஏசாவை பற்றி எடுத்துக்கொள்வோம். ஏசாவை வச்சு பிற்காலத்தில் எல்லாருமே நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க பாருங்க. இப்போ எபிரேயாக்கு என்ன சொல்கிறார்? 12ஆம் அதிகாரம் போங்க. எபிரே 12:16 படிங்க பார்க்கலாம். ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட. கவனிங்க, வேதம் சொல்லுது பாருங்க. இவன் எத்தனை வேலை போஜனத்துக்காக கொஞ்சம் அங்கே வந்து டீல் பண்ணியிருக்கலாம். இங்கே பாரு யாக்கோபு, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை உனக்கு விற்று போடுறேன். ஆனால் என்ன பண்ண, ஒரு 6 மாதம் சாப்பாடு போட்டிருக்கணும், இல்லை 1 வருஷம் சாப்பாடு போட்டிருக்கணும், இல்லை எனக்கு ஒரு 5 வருஷம் சாப்பாடு போட்டிருக்கணும். ஏதாவது ஒரு என்ன, இது எவ்வளோ விலையேறப்பெற்று தெரியுங்களா? சேஷ்டபுத்திர பாகம் ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப விலையேறப்பெற்ற ஒரு காரியம். இவன் என்ன பண்ணுறான்? இன்னும் கொஞ்சம் பார்கின் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? யாக்கோபு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் குறியாக இருக்கும்போது, என்னடா சாப்பாட்டை விட இவன் ஒரு 6 மாதம் சமைச்சு போகிறது பெரிய மேட்டரா, இல்லை ஒரு 6 வருஷம் சமைச்சு போகிறது பெரிய மேட்டரா? அதை விட கர்த்தருடைய, நான் சொல்கிறேன், யாக்கோபு ஏசா ஒருவேளை 6 மாதம் 6 நாளோ 6 வாரமோ 6 மாதமோ 6 வருஷமோ கேட்டிருந்தா கூட யாக்கோபு சமைச்சு போட்டிருப்பாரு. புரிஞ்சுச்சிங்களா? ஏன் இவர் வந்து இதில் கவனம் இல்லை, இவருக்கு என்னன்னா அதில் கவனம். எதில்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில். ஆனால் வேதம் சொல்லுது, எபிரேயாக்குன்னு சொல்றாரு, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல. அவனுக்கு பேர் என்ன? சீர்கெட்டவன். சொல்றாங்க இவனை போல சீர்கெட்ட சொல்றாங்க, அவனை போல அயோக்கிய சொல்றாங்க, அவனை போல ஒரு பைபிள் சொல்லுது, அவனுக்கு பேரை கொடுக்குது. அவனை போல, ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். என்ன சொல்றாருன்னா, இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மீது கவனமா இருங்க, மற்ற எந்த ஒரு காரியத்தினையும் கவனம் செலுத்தாதீர்கள். ஆமென். கர்த்தருடைய காரியத்தின் மீது கவனமாக இருங்கள், மற்ற காரியத்தின் மீது கவனம் செலுத்தாதீர்கள். மற்ற காரியத்தின் மீது கவனம் செலுத்தினால் வேதம் அவர்களுக்கு பேர் கொடுக்கின்றது சீர்கெட்டவர்கள். ஆமென். நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்க போறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மீது குறியா இருக்க போறீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மீது கவனமா இருக்க போறீங்களா? கர்த்தருடைய காரியத்தின் மீது கவனமா இருக்க போறீங்களா? கர்த்தருடைய பிரசன்னத்தின் மீது கவனமா இருக்க போறீங்களா? இல்ல உலக மனிதர்களைப் போல மற்ற காரியத்தின் மீது கவனம் செலுத்த போகிறீர்களா? இவனுக்கு பேர், அவர்களுக்கு பேர் சீர்கெட்டவர்கள் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்புறம் படிக்க, ஏனென்றால் பிற்பாடு 17 படிக்கிறேன் பாருங்க. பிற்பாடு ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். கவனிச்சுங்க என்ன சொல்றேன்னு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மீது கவனம் செலுத்துங்க, கர்த்தருடைய காரியத்தின் மீது கவனம் செலுத்துங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது கவனம் செலுத்துங்க. தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் அதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, மரியாதை கொடுங்க. ஓ, கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழ்வேன் என்று சொல்லி அதுக்கு தீர்மானம் பண்ணுங்க. உலகம் வேற பக்கம் இழுத்துட்டு போகும். இல்லை கர்த்தரா உலகமான்னு சொன்னால் நீங்கள் முடிவு பண்ணணும், இல்லை இது என் கர்த்தர் சொல்லிட்டார், இது கர்த்தருடைய காரியம், இது தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடுக்கலாம், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லி அப்படி இருக்க வேண்டும். ஆமென். புரிஞ்சுங்களா? இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் வேதத்தை படிக்கும்போது எனக்கு கோபமெல்லாம் யாக்கோபு மேலே தான் வந்துச்சு. படுபாவி, சாப்பாடு கொடுத்தே ஏமாத்திட்டான்பா. நீங்கள் ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது அப்படி தான் தோணும் உங்களுக்கு. வந்து அநேக பக்திமான்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசா நல்லவங்க, இந்த யாக்கோபு ரொம்ப படு மோசக்காரங்க,
அவன் சாதாரண பேர்வழி இல்லைங்க, ஏமாற்று பேர்வழிங்க. சப்ஜெக்ட் படிக்கும்போது அப்படி தான் தெரியும். ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க, நீங்கள் பக்திமான்களோ நீங்களோ வேதத்தை படிக்கும்போது நமக்கு யார் ரொம்ப நல்லவன் போல தெரியுவான்னு தெரியுங்களா? ஏசா தான் நல்லவன் போல தெரியும். பாவங்க ஏமாலிங்க. இவனுக்கு பாரு எவ்வளோ இந்த யாக்கோபு எவ்வளோ இப்படிப்பட்ட மோசமானவன், கன்னிங் ஃபெல்லோங்க. நம்ம எப்படியெல்லாம் அடமொழி கொடுக்குறோமோ அவ்வளோ அடமொழி கொடுத்து என்ன பண்ணுவோம்னா யாக்கோபு திட்டுதுன்னு திட்டுவோம். ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க, பக்திமான்களுக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களும் பிடிச்சது ஏசா, யாக்கோபு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவருக்கு பிடிச்ச ஆள் யாருன்னா யாக்கோபு. கர்த்தர் பார்க்குற நீ உனக்கு வந்து நீ ஏசா தான் பிடிக்கும் நீ முடிவு பண்ணலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார் உனக்கு ஏசா பிடிக்கும் ஆனால் எனக்கு யாக்கோபு தான்பா பிடிக்கும்னுவார். புரிஞ்சிச்சா? நம்ம பைபிளை படிக்கும்போது சில பேர் சில காரியத்தெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே நான் ஆரம்பத்தில் பைபிள் படிக்கும்போதெல்லாம் சில ஆட்கள் மேலே கோபமாக இருக்கும். நான் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அதை செஞ்சுட்டான். ஆனால் பிற்காலத்தில் வெளிச்சம் வந்து தேவனுடைய வெளிப்பாடு பற்றி வேதத்தை படிக்கும்போது வந்து எனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்காதுன்னு அவங்க எப்படிப்பட்ட இடத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்பது பின்னாடி தெரிய வந்தது. படிப்போம். மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போவோம். பாருங்க, இந்த ஏசாவை வச்சு பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஆட்கள்லாம். பாவம், சீர்கட்ட ஆட்களுக்கு இப்படி தான் பாருங்க நடக்கும். பாருங்க, மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. நான் உங்களை சிநேகித்தேன். சில பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் அவனுடைய உள்ளம் கர்த்தரை நாடுகிற ஒரு உள்ளமாக இருந்துச்சு. ஏசாவை பார்க்கும்போது சப்ஜெக்ட் பார்க்கும்போது அவன் நல்லவன் போல தெரியும், ஆனால் உள்ளம் முழுக்க 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 கர்த்தரை நாடாத ஒரு உள்ளம், கர்த்தரை ஒரு தேடாத உள்ளம். ஆனால் யாக்கோபு இங்கே பார்க்குறோம், பலவீனமாக இருந்தாலும் கர்த்தரை ஒரு வாஞ்சிக்கிற உள்ளம், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற உள்ளம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மீது வைராக்கியம் வைத்திருக்கிற உள்ளம், எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்கிற ஒரு உள்ளம் யாக்கோபுக்கு இருந்தது. ஆமென். புரிஞ்சுங்களா? விரும்பினார். யார் யாரெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்களோ அது உங்களை தேடி வரும். யார் யாரெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுறீங்களோ நான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் வருவது போல் வரும், திரும்ப அந்த பக்கம் எட்டியே அது பார்க்காது. வந்து தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த பூமியிலே நேர்மையாக நடக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா நம்ம வந்து உலக பிரகாரமான காரியத்தை கேட்கல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்கின்றோம். ஆகவே தான் நெஞ்சை நிமிச்சு இந்த உலகத்தில் வாழணும், வந்து தைரியமாக நடக்கணும். ஏன்னா நம்ம மற்ற ஆட்கள் பாருங்கள், யாக்கோபு எதிர்மலை குறியாக இருந்தார், கர்த்தருடைய ஆசீர்வாதம். இவன் என்ன பண்ணான், ஒருவேளை சாப்பாட்டுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே விற்று போட்டோம் போல இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறாரு, அவன் நல்லவன் என்பதனால நான் அவன் மேலே நாட்டம் கொண்டதில்லை, அவன் என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன், என்னுடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிறவன். ஆகவே தான் தேவன் யாக்கோபின் மீது பிரியமானார். ஏசா மாம்சீகமானவனாக இருந்தான், யாக்கோபு ஆவிக்குரியவனாக இருக்கின்றான். தேவ பிள்ளைகளே, சில பலவீனங்கள் மத்தியிலே நீங்கள் கர்த்தரை தேடுகிற ஒரு ஆட்களாக இருப்பீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் நீங்கள் உங்கள் பலவீனங்கள்லாம் மாறிடும். சில பேர் பாருங்கள், நல்லா கர்த்தரை பின்பற்ற பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், சிலது பொத்துன்னு விழுந்துருவாங்க. ஆகவே உங்கள் பலவீனங்களை குறித்து தயக்கப்படாதீர்கள். இப்போ நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், சில காரியத்தில் பலவீனமாக நீங்கள் இருக்கலாம், ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தரை பிடிச்சிங்க, கர்த்தரை தேடுங்க. நான் சொல்கிறேன், விரைவில் நீங்கள் உங்கள் எல்லா பலவீனங்களிலிருந்து விடுதலை அடைவீர்கள். ஆமென். யாக்கோபு தேவனோடு ஐக்கியமுள்ள ஒரு மனிதனாக பிற்காலத்தில் மாறுவதை நாம் பார்க்கின்ற வந்து சிறந்தவனாக விளங்குகின்றார். படிப்போம். நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை படித்து காமிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். 32ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். என்ன சம்பவம்னா, யாக்கோபு மாமனார் வீட்டில் இருந்து தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போகிறத நம்ம வேத பகுதியில் இது பின்னணியில் படிக்க ஆரம்பிக்கின்றோம். பின்னணியில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ யாக்கோபு லாஸ்ட்டில் வர்றார். லாஸ்ட்டில் வரும்போது இப்போ தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, தேவனோடு போராடுறாரு இரவு முழுதும். பைபிள் படிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல பார்க்குறோம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் சொல்லுங்க ஒரு புருஷன் யாக்கோப்ட்ட ஒரு புருஷன் போறாரு. இந்த புருஷன் யாருன்னா வேற யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்கிறார்ல, நான் ஆதியிலே இருந்தவன்பா, ஆபிரகாம் நாட்கெல்லாம் இருந்தவன்லாம் என்னெல்லாம் நீ சொல்கிறிய ஆபிரகாம் உன் அப்பா, அந்த தந்தை என்னை அப்பயே பார்த்துருக்கிறாருலாம் சொல்கிறார் இல்லையா? அப்போ இயேசு வெளிப்பட்டார். பைபிள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு காலத்தில் பல இடங்களில் வெளிப்பட்டிருக்கிறார், பல இடங்களில் தென்பட்டிருக்கிறார். பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்து வர இடத்துலலாம் வேத மொழிகளில் எபிரேய மொழிலாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மொழி கொடுக்கப்பட்டதோ அந்த மொழி தான் அங்கு பேசப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வாலிபர்கள் மத்தியில் 4ஆவதாக ஒருத்தர் உலாவினார்னு வரும். யார் அது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பிடிச்சி அக்கினியில் போடும்போது 4வது ஒரு புருஷரை பார்க்குறேன்னு, அந்த புருஷர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு பிடிவாத குணம். என்ன பிடிவாத குணம்? 26ஆம் வசனம், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அந்த புருஷன் யார்? இயேசு சொல்றார், விடுப்பா என்னைய விடு. அப்ப அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். முதல்ல அண்ணன்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினாரு. இவருக்கு புரிஞ்சிச்சு, அண்ணன்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறத காட்டிலும் கடவுளுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், அண்ணன் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விட அதை விட டாப்ல போயிட்டு இன்னொரு ஆசீர்வாதத்துக்கு போயிட்டாரு. அவருடைய ஆசீர்வாதம் வேணும்பா. கவனிச்சிங்களா? சேஷ்ட புத்திரம் உங்களுக்கு சொத்து அதெல்லாம் நான் வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு. முதல்ல உங்களுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். 27-28 படிக்கிறேன். அப்பொழுது அவர் படிக்கிறேன், ஆசீர்வதித்தால் உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். தெரியாதா அவருக்கு? இந்த புருஷனுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனால் அவன் வாயிலிருந்து வரும்னு பார்க்குறாரு. அவன் என்ன சொல்ல, யாக்கோபு என்றான். 28, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். என்ன பேரே மாற்றிட்டார். என்ன பேர்னா, யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்னா எத்தன், ஏமாற்றுக்காரன் அர்த்தம். இப்போ இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறார். இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறார் என்ன அர்த்தம்னா தேவனுடைய இளவரசன். இஸ்ரவேல் என்று சொன்ன தேவனுடைய இளவரசன். சொல்ல இஸ்ரேல் யாரு? என்ன அர்த்தம்? தேவனுடைய. இப்ப கடவுள் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அவனை தேவனுடைய இளவரசனாக மாற்றி அவருக்குரியது எல்லாமே அவர் கொடுக்கறதுக்காக பேரையே மாற்றுறார் வந்து. ஆகவே தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் என்பது மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் வந்து, யாக்கோபே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஆமென். ஏன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உன் அண்ணங்காரன் கவனம் ஃபுல்லாகவே சாப்பாடு உலகம் இதில் போயிட்டு இருக்குது. ஆனால் நீ வந்து உன் அப்பா மூலமாக ஆசீர்வதிச்சா இருப்பாரு, அந்த ஆசீர்வாதம் அதில் கவனமாக இருக்கிற, சேஷ்டபுத்திர பாகத்தில் கவனமாக இருக்கிற, அது மட்டும் இல்லை அதை விட டாப்பில் இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நீ கவனமாக இருக்கிற, ஆசீர்வதித்தால் உன்னை விட மாட்டேன் என்பதில் வைராக்கியமாக இருக்கிற. இப்போ கர்த்தருக்கு பிடிச்ச ஒரு காரியம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுங்க, இன்று யாக்கோபை போல நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் இருக்கிறோமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மீது கவனம் செலுத்துகின்றோமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வைராக்கியம் பாராட்டுகின்றோமா? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொன்னா, அடப்பையா அதெல்லாம் அவங்களுக்கு செல்லுபடி, இவங்களுக்கு செல்லுபடி, நமக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் சொல்றேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். இப்போ அதை நீங்க பிடிக்கணும், அதில் ஆர்வம் காட்ட வேண்டும், அதில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். யாக்கோபை போல நம் கர்த்தரை நெருங்கி பற்றி பிடிக்கிற ஒரு ஆட்களாக மாற வேண்டும். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். புரிஞ்சுக்கலாம். அவர் நமக்கு சம்பாதிக்காது என்று எதுவுமே இல்லை. இப்போ வேதத்தை படிக்கணும், வேதத்தை படிச்சு, இது என்னுடையது, இது என்னுடையது, என்னுடையது, இது எனக்கானது, இதை கண்டுபிடிக்கணும். தேவன் என்னென்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்னென்ன வாக்குகளை கொடுத்திருக்கிறார், இதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில பழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம் நமக்கு உண்டாகணும், ஒரு ஆசை உண்டாகணும். ஆமென். வேதத்தை படிக்கும் போதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே. நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், இதை படிக்கும், இது என்னுடையதாக மாறணும், என்னுடையதாக ஆகணும், இதுக்காக நான் என்ன பண்ணணும், இதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை உருவாக வேண்டும். அதுதான் மாதத்தில் முதல் நாளில் ஒரு அந்த ஆசை அப்படியே உங்களை அந்த ஒரு சாம்பிளை போடுறோம். தேவன் என்ன பண்ண போறார், அந்த வாக்கு தத்துவத்துக்கு சில சாம்பிளை எடுத்து கொடுக்குறோம். இப்படி தான் கடவுள் இப்படி பண்ண போறாரு, அப்படி பண்ண போறான்னு சொல்லும்போது நான் சொல்றேன், உங்க கவனம் எல்லாம் அதன் பக்கமாக திரும்ப வேண்டும்.
ஆமென். 29ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் பார்த்தாரு, இவனை ஒரே வழி இவனை ஆசீர்வதிச்சிடும், இல்லைன்னா தொல்லை தாங்க முடியாது பாருங்க. என்னன்னா நம்ம விட மாட்டான். தேவனுக்கு பிடிச்சிருச்சு, இவனை ஆசீர்வதிக்காம என்னைய விட மாட்டான். சில இடத்துல பிள்ளைங்க பண்ணுவாங்க, அழுவும், ரொம்ப அழுவும், சேட்டை பண்ணுங்க. நமக்கு பிள்ளைங்களுக்கு தெரியும், என் அழுகை நிப்பாட்டம், அவன் கொடுக்காம நான் அழுகை நிப்பாட்டம், நமக்கும் தெரிஞ்சு என்ன பண்ணுறது போ. லாஸ்ட்டில் கொடுத்தாதான் சில பேர் சைலண்ட் ஆவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கவே இல்லைங்களா? ஆனால் பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? தேவன்கிட்ட அடம் பிடிக்கிறது தப்பே கிடையாது. தேவனுக்கு பிடிக்கும், புரிஞ்சுங்களா? தேவன்கிட்ட விரும்புங்க. ஏன்னா அவர் பார்ப்பாரு, பரவாயில்ல நீ மற்ற பக்கம்லாம் போகாம, போவாஸ் சொல்கிற மாதிரி நீ மற்ற ஆண்களெல்லாம் தேடி போகாமல் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிறீல்லாமா, சரி முறைப்படி நம்ம பண்ணுவோன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, நீ இப்போ இன்னொருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட கேட்பான், அவன் வேணான்னு சொன்னால் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, எப்படி போவாஸ் கவனம் ரூத்தின் பக்கம் திரும்பிச்சோ, இப்போ பெரிய போவாஸ், தேவன் இயேசு என்ற போவாஸ், அவருக்கு என்ன பிடிக்கும்னா, நீ மற்றது மேலலாம் கவனம் செலுத்தாம நீ என் மேலே கவனம் செலுத்திட்டு இருக்கிறீல்ல, இயேசுவின் மீது கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா, தேவன் மீது கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா, அவருடைய வார்த்தையின் மீதும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது அவருடைய ஆசீர்வாதத்தின் மீது கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா, நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும், நிறைவான பலன் உண்டாவதாக. ஆமென். ஆகவே பைபிளில் போடப்பட்டிருக்குது, இவனை ஆசீர்வதிப்பதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். இந்த வருடத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மீது வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்கள். இதை தவிர வேற எதிர் மீது நாட்டம் கொள்ளாதீர்கள். நான் சொல்றேன், இப்படிப்பட்டவங்களை கர்த்தருக்கு நம்ம பிடிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தே தருவார். பைபிள் போடப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார்கள். ஆமென். புரியுதுங்களா? இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பலவந்தமாக நீங்கள் சொந்தம் பாராட்டுகிறீர்களோ, உரிமை பாராட்டுகிறீர்களோ, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, நிச்சயம் அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கும். 47ஆம் அதிகாரம் போவோம். ஆதியாகமம் 47 அங்கே சில விஷயத்தை படித்து காமிக்கிறேன். 47 எடுத்துக்குவோம். 7ஆம் வசனத்தை படிக்கிறேன். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகி யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். கவனமாக கேளுங்க, பார்வோன் யாக்கோபு இல்ல, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். யார் ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. எப்போதுமே பிளெஸிங் ஒரு பெரியவர்கள் சிறியவர்கள் ஆசீர்வதிப்பாங்க. அதுதான் பிளெஸிங்குடைய சரியான ஒரு காரியமே, பெரியவர்கள் சிறியவர்கள் ஆசீர்வதிப்பது. இப்போ தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜா பார்வோன், அவன் எவ்வளோதான் பெரியவனாக இருந்தாலும் தேவன் சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும் இல்லையா. என்னதான் உலகத்தையே பார்வோன் ஆண்டாலும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணுண்டான்னு சொல்லிட்டு இப்போ கர்த்தர் யாரை பெரியவனா மாற்றிருக்கிறாருன்னா, யாக்கோபியே பெரியவனா மாற்றிட்டார். உலகமே பார்வோனை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ பார்வோன் யாக்கோப்ட பிளெஸிங் வாங்குறதுக்கு வந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வாங்க வந்திருக்கிறார். பைபிள் பார்க்குறோம், யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். ஆமென். புரிஞ்சுங்களா? என்னன்னா, பார்வோனையே ஆசீர்வதிக்கிற பெரிய ஆளாகவே கர்த்தர் மாற்றி விட்டார். கர்த்தர் சொன்னார்ல, உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி பண்ணு என்று சொன்னார் இல்லையா, அதே மாதிரி கர்த்தர் சொன்னார். இங்கு கர்த்தர் யாக்கோபை சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்கின்றார். ஆமென். அப்போ இந்த வருடத்தில் முடிவு பண்ணணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மீது யாக்கோபை போல வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நேரம் இருந்தால் சர்ச்சுக்கு போவோம், அப்படிப்பட்ட முடிவெல்லாம் இங்கே இருக்கிற யாருமே எடுக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறத காட்டிலும் வேற வேலையே கிடையாது என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வர வேண்டும். ஆமென். புரிஞ்சுங்களா? ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிப்பதை தவிர
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாக என்று என் தேவன் சொல்லியிருக்கிறாரே, அதை தவிர வேறு எதுக்குமே என்னுடைய வாழ்வில் முன்னுரிமை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வைராக்கியம் பாராட்டணும். ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனுக்கு வேலைக்கும் போக மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை என் ஆண்டவரை தேடுகிற நாள் என்று நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்டவங்களை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். என்னை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? இப்போ கூட கர்த்தர் வந்தார்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுப்பார். உங்களை காட்டிலும் பாருங்கள், நான் தான் டெய்லியும் கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல எழுந்திருக்கிறீங்களோ இல்லையா, நான் முதல்ல எழுந்திரிச்சிடுவேன். கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ, போன வருஷம் ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாமல் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கிறீங்களா வேறு எந்த இடத்துல போனாலும் நாங்கள் எங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பது என் தேவனை தவிர வேறு யாருக்குமே கொடுக்க மாட்டோம். எங்கள் ரிலேஷனில் கூட எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கூட நாங்கள் சொல்லுவோம், நான் வரணுன்னா மற்ற நாளில் வை. நிறைய ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா சொந்தக்காரங்களாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வந்துருப்பா, மச்சான் வந்துரு அப்படின்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இல்லை மாமா முடியாது, ஞாயிற்றுக்கிழமை என் தேவனை தவிர வேறு எதுக்குமே வாய்ப்பு கிடையவே கிடையாது. நீங்கள் இப்படி 2-3 காரியத்தை செஞ்சு பாருங்கள். 4வது டைம் உங்களுக்காகவே சில ஃபங்க்ஷன் மாற்றி அமைக்கப்படும். ஹலோ, நீங்கள் சரி 2-3 ஃபங்க்ஷன் இப்படி பண்ணி பாருங்கள். இல்லை கண்டிப்பாக வர முடியாதுங்க, ஞாயிற்றுக்கிழமை என் ஆண்டவருடைய நாள், கர்த்தருக்கு கொடுக்குற நாள். இதில் வைராக்கியம் பாருங்கள், கர்த்தருடைய காரியத்தின் மீது வைராக்கியம் பாராட்டு பாருங்கள். கர்த்தருக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே சொல்லுங்கள், கர்த்தர் ரொம்ப ரொம்ப கர்த்தருக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கணுமா? யாக்கோபை போல தேவனுடைய காரியத்தின் மீது வைராக்கியம் பாராட்டுங்கள். ஆமென். யாக்கோபுக்கு கிடைத்த அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் என்ன காரணம் தெரியுங்களா? பலவந்தம் பண்ணுகிற ஒரு ஸ்பிரிட். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பலவந்தம் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பிரிட், ஆவி. அதான் யாக்கோபை பிடிச்சிச்சு. உனக்கு தெரியுங்களா? ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், மற்ற யாராக இருக்கட்டும், எல்லாருடைய பேரை காட்டிலும் இந்த யாக்கோபுடைய பேரை இன்றும் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் செய்து விட்டார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாயில மட்டும் இல்லைங்க, உலகத்தார் எல்லாருடைய வாயிலுமே ஒரு பேர் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய பேரை கர்த்தர் ஸ்டாண்ட் பையாக வச்சுட்டார் வந்து. ஆமென். நீங்கள் எல்லாருமே இஸ்ரவேல் நாட்டை மட்டும் இல்லை, இஸ்ரவேல் என்ற பெரிய ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் செய்திருக்கிறார், இன்னும் செய்வார். பாருங்கள், அன்னைக்கு பிடிச்சாரு, கர்த்தரை பிடிச்சிக்கிட்டாரு, விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டாரு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அன்னைக்கு பிடிச்சிக்கிட்ட ஒரு ஆளையே இப்போ பண்ணுறாருன்னா, இப்போ நம்ம ரெகுலராக கர்த்தரை தொடர்ந்து வைராக்கியம் பாராட்டி கர்த்தரை பிடித்துக் கொள்வோம் என்றால் நம்முடைய பேரையும் கர்த்தர் நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். ஆகவே வேத புத்தகத்தில் படிக்கின்றோம். ஏசாயா சொல்கின்றாரு, நேரம் இல்லாத நானே படிக்கின்றேன். 62 ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். 6-7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி 6ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராமத ஜாமக்காரரை கட்டளிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. சொல்லுங்க, அமெரிக்கையா இருக்கலாகாது, அமைதியா இருக்கலாகாது, சும்மா இருக்கலாகாது. என்ன பண்ணணும்னா, எப்போதுமே கர்த்தரை நாடுகிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை செய்கிறவர்களாக, கர்த்தரை எப்போதும் துதிக்கிறவர்களாக, கர்த்தருடைய காரியத்தில் எப்போதும் நாட்டம் உள்ளவர்களாக இருந்து பாருங்கள். அதான் சொல்றேன், நீங்க சும்மா இருக்காதீர்கள். பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். யாக்கோபு போல சொல்ற, யாக்கோபு ஒருத்தர் இப்படிதான்ப்பா, அவர் விடவே இல்லை, பிடிச்சுக்கிட்டான். அதே மாதிரி நீ என்ன பண்ணு, பிடிச்சுக்க. நீங்க சும்மா இருக்காதீங்க, கர்த்தரை உங்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் விடாதீர்கள். சொல்லுங்க பார்க்கறதுல, கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக்குற வரையிலும் விட்டுறாதீங்க. ஆமென். ஆகவே ஜெபிங்க, வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுங்கள். புரிஞ்சுங்களா? போகும்போது வரும்போதும் வார்த்தையை வாயில வைங்க. தேவன் சொல்லிட்டார் நிச்சயம் செய்வார். தேவன் சொல்லிட்டார் நிச்சயம் செய்வார். தேவன் இதை சொல்லிட்டார், தேவன் இதை சொல்லியிருக்கிறார், நிச்சயம் என்னுடைய வாழ்விலே செய்வார். அதிகமாக தேவனுடைய வார்த்தையை இந்த வருடங்களில் வாயில வைத்துக் கொண்டே இருங்கள்.
தேவன் உங்களோட தினந்தோறும் பேசுகின்ற வார்த்தைகள், வேதத்தை படிக்கும்போது பேசுகின்ற வார்த்தைகள், இந்த செய்தி நேரத்தில் கர்த்தர் உங்களோட பேசுகின்ற வார்த்தைகள்லாம் தினந்தோறும் வாயில வைத்து கொண்டிருங்கள், விட்டுறாதீங்க. யாக்கோபை போல விடாப்பிடியா, யாக்கோபை போல ஒரு வைராக்கியமாக, யாக்கோபை போல கர்த்தருடைய காரியத்தின் மீது நாட்டம் உள்ளவர்களாக இருந்து பாருங்க. நான் சொல்றேன், உங்க பேரையும் அவர் பிரஸ்தாபம் பண்ணுவார். ஆமென். உங்க பேரை நிலைத்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். மத்திய 7:7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்திய 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். புரிஞ்சுங்களா? ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இதை ஷார்ட்டா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? என்னன்னா, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க, தேடுங்க தேடிக்கிட்டே இருங்க, தட்டுங்க தட்டி கொண்டே இருங்கள். எது வரைக்கும்? கேட்பது கிடைக்கும் வரைக்கும், தேடுவது கிடைக்கும் வரைக்கும், தட்டுவது. ஆமென். நம்ம என்ன பண்றோம்? ஒரு டைம் கேட்போம், நிப்பாட்டிடுவோம், அடுத்தது ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் இதை கொடுத்ததுக்காக நன்றி, இதை கொடுத்ததுக்காக நன்றி, இதை கொடுத்தது என்னப்பா இவன், நான் கொடுக்கவே இல்லை நன்றி சொல்றானே, ஆண்டவரே கொடுத்ததுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கேட்டுட்டு அடுத்து விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வந்து சில பேர் கேட்டேன் கிடைக்கல விட்டுட்டேங்க, இல்லை இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. யாக்கோபை போல் நீங்கள் சொல்லணும், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய விட மாட்டேன். சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறீங்களா, அதை விரட்டி அடிங்க. சுகமாகிறவர்கள் விட மாட்டேன். பைபிளில் போடப்பட்ட பூமியில் உங்களை ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் தான் மேலாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களை கீர்த்தியும் சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் கர்த்தர் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களை கீர்த்தி புகழ்ச்சியாக வைப்பது அவருக்கு புகழ்ச்சி உண்டாகும், அவருக்கு மகிமை உண்டாகும். ஆமென். ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் பாருங்க கர்த்தர்கிட்ட வர முடியல, சொல்கிறாங்க இயேசுநாதர்கிட்ட போனாருங்க, இவர் இப்படி பாலாக போயிட்டாருங்க. சில பேரை பார்த்தாலே சில பேருக்கு வந்து நெகட்டிவ் பிக்சர் வந்துடுது. என்னங்க இவங்க கோயிலுக்கு போனாங்க, பைபிளை தூக்குனாங்க, சர்ச்சுக்கு போனாங்க, இப்போ பாருங்க இப்படி ஆயிட்டாங்க. சில பேர் லைஃபே அப்படி போச்சு. எதனால? சரியான ஒரு உபதேசம் கிடைக்காதனால, சரியான வார்த்தை கிடைக்காதனால வேற லைனில் போக ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து அதனாலேயே மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அப்படி இல்லை, உங்களை புகழ்ச்சியாக்குற வரையிலும் தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா ஏன் வைக்கிறார்னா, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிறோமா அவர் மகிமை அடைகின்றார். அதுதான் நீ கர்த்தர் சொல்ற, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமா வைப்பது யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். அப்போ நம்ம எப்படி விரும்பணும்? ஆண்டவரே, சில பேர் உங்களை மேன்மை உங்களை பெரிய ஆளாக காமிக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. உங்களை என்னை பெரிய ஆளாக்குவதும் நீர் வெளிப்படும் ஆண்டவரே, என் மூலமாக நீர் யார் என்பது இந்த உலகம் காணட்டும் ஆண்டவரே. எப்போதுமே நல்லா கவனிங்க, கவனமாக கேளுங்க. நம்மை காண்பிப்பதற்காக நாம் பெரிய ஆளாகக்கூடாது. அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம்? தப்பாக பண்ணிடுறோம். ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வாதம் வேணும் என்று விரும்புகிறவர்கள் அவங்க என்ன தப்பானதுன்னா, அவங்கள காமிக்கிறதுக்காக, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், நம்மளை காமிக்கிறதுக்காக கடவுள் நம்மளை அழைக்கலை, அவரை காமிக்கிறதுக்காக தான் கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறார். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்கள் யாருன்றதை காமிக்கிறது நீங்கள் பிரயாசமே எடுக்காதீங்க. அவர் யாருன்றதை காமிக்கிறதுக்கு பிரயாசம் எடுத்து பாருங்கள், உங்களை அவர் காமிச்சிருவார். ரெண்டாவது பாருங்கள், மக்கள் எப்படி பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு மேலே நம்ம வரணும், அவங்களுக்கு மேலே நம்ம வரணும். அவன் 2 மாடி கட்டிட்டான், நான் 3 மாடி கட்டணும். அவன் 1 கார் வாங்கினான், 2 கார் வாங்கணும். ஹலோ மக்கள் பாருங்க, இப்படி போட்டா போட்டி இல்லை இல்லை, நம்ம மனதை கிளியராக்குங்க. ஏன் நல்லா இருக்கணும்? ஆண்டவரே, திரும்ப சொல்கிறேன், இவ்வளோ ஆசீர்வாதம் எனக்கு ஏன் நீர் கொடுக்கிறேன் என்றால், என் மூலமாக மக்கள் உம்மை பார்க்க வேண்டும். ஆமென். உங்களையே கீர்த்தி புகழ்ச்சி ஒரே டார்கெட், உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நாளும் நல்லா புரிஞ்சுங்க, உங்களை நீங்கள் காமிக்கணும் என்பதற்காக தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க வேண்டும் என்று விரும்பப்படவில்லை. அதே போல் உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்க நண்பர்களோ உறவினர்களோ அவங்க எவ்வளோ டாப்பில் இருக்கோ அதுக்கு மேலே வரணுன்றதுக்காக போட்டா போட்டிக்காக தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படவும் கூடாது. அதுக்காக கர்த்தர் உங்களை வைக்கல. தேவன் ஏன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறார்னா, ஒரே டார்கெட், அவருக்கு புகழ்ச்சி ஆகும் வரைக்கும். ஆகதான் ஏசாயா சொல்கிறாரு, விடாதீங்க.
பிடிங்க, அறிக்கை பண்ணுங்க, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் விரும்பணும், ஆண்டவரே என்னை நீர் அழைத்ததே என் மூலமாக நீர் மகிமைப்படுவதற்காக. ஆகவே என்னை நீர் எப்படிலாம் என் மூலமாக நீர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறதோ அப்படிலாம் மகிமைப்படும்னு உங்க விட்டு கொடுத்து பாருங்க. இந்த வருஷத்தில் உங்களை காட்டிலும் டாப்பில் வேறு யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஆனால் உங்கள் எண்ணங்களில் மட்டும் இந்த 2 காரியத்தை உள்ள விட்டுறவே, உங்களை காமிக்கணும்னு பெரிய ஆள் ஆகணும்னு அந்த எண்ணம் வரக்கூடாது. போட்டி போட்டுட்டு அவனுக்கு மேலே நம்ம வரணும், அது கிடையாது. உலகத்தில் பாருங்க, நம்ம பிஸ்னஸில் எல்லாம் டார்கெட் வைப்பாங்க, அதுக்கு மேலே வாங்க, அதுக்கு மேலே வாங்க, அதுக்கு மேலே வாங்கன்னு. அவங்களுக்கு மேலே வாங்க. ஸ்கூலில் கூட பாருங்கள், இங்கே பாருப்பா நீ அவனுக்கு மேலே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடணும். புரியுது என்ன சொல்கிறேன்? காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், நம்ம எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறது யாருன்னா, நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க யாராவது ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் வரும் பாருங்க நம்ம பிள்ளைங்க மேலே. பாரு நீ என்ன பண்ண, என்ன செஞ்ச, அவன் பாரு இவ்வளோ எடுத்துட்டான் பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டார்கெட் எல்லாமே கடவுள் நம்ம பிள்ளைங்க மூலமாக மகிமைப்படணும்னு விரும்புகிறத காட்டிலும் நம்முடைய டார்கெட் எல்லாமே அவளை விட நீ மேலே வரணும், அவனை விட நீ மேலே வரணும், பக்கத்து வீட்டுக்காரனை விட நீ மேலே வந்துடணும். நம்ம சொந்தக்காரன் பாரு இவன் இவ்வளோ எடுத்துட்டாங்க பாரு, விடக்கூடாது. நம்ம சொந்தத்திலேயே அவள் இவ்வளோ எடுத்துட்டா, அவளை விட 1 மார்க்கு நீ அதிகமாக எடுக்கணும். அப்போ நம்முடைய எண்ணங்களெல்லாம் எப்படி போகுது, குப்பையாக போகுது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைக்கிறது நோக்கமே அவரை புகழ்ச்சியாக்குவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். கர்த்தருடைய மகிமைக்காக நாட்டப்பட்டவர்கள் நாம் எல்லாருமே. நம் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். என்றைக்கெல்லாம் நாம் அப்படி விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். எழுந்து நிற்போம். இயேசுகிட்ட போனாங்க, இவ்வளோ லெவலில் வந்திருக்கிறாங்கன்னு மக்கள் உங்களை பார்த்து சொல்லணும். இவங்க போனாங்க, வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு யாரும் உங்களை பார்த்து சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் தலை உயர்த்தப்படும். தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக்குற வரையிலும் நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்க, விசுவாசிங்க. ஆகவே தான் கிறிஸ்தவ ஜீவியம் சொன்னேன், பாலும் தேனும் மூடுகிற நலமும் விசாலமுமான வாழ்வு. அடுத்த வாரத்தில் நான் தான் பார்க்க போகிறேன். கானான் பிரயாணத்தில் தான் போயிட்டுருக்குறோம். தேவ திட்டம் என்ன, அதுதான், அதுக்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இன்றைக்கி அதான் சொல்கிறேன், அதற்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நம்ம ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார், என் மூலமாக அவரை காண்பிக்க. யாக்கோபு எப்படி கர்த்தருடைய காரியத்தின் மீது நாட்டம் உள்ளவராக இருந்தாரோ, இங்கே இருக்கிற சொல்கிற இந்த வருஷத்தில் தேவனுடைய காரியத்தின் மீது பிரியமுள்ளவர்களாக மாறுங்கள். மற்ற காரியத்தில் ஒதுக்கி தள்ளுங்க. ஆமென். என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுச்சுங்களா? ஏதாவது ஒரு கூட்டம் வச்சோம்னா எல்லாரும் வந்துடுங்க. இல்லை முதல்ல சபையில் இந்த வருஷத்தில் பாஸ்ட் இந்த காரியத்தில் ஒழுங்கு யாருக்காக வைக்கிறோம்? எங்களுக்கு எனக்கு இந்த சபையில் சில கூட்டங்களாக வைக்கணும். யாருக்காக வைக்கிறோம்? உங்களுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு, நமக்காக இல்லை, உங்களுக்காக வைக்கிறோம். நான் யார் உங்களுக்காக பண்ணுறேன். இப்போ நீங்கள் வரலாம், யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு நஷ்டம். ஆகவே நல்லா புரிந்த வருஷத்தில் சில கூட்டங்கள்லாம் சபையில் வைக்கலான் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் தான் முன்னாடி, எல்லாருமே முன்னாடி இருக்கணும். ஏன் நம்ம சில கூட்டம்லாம் வைக்கிறது இல்லை, வச்சோம்னா ஒரு 10 பேர் 5 பேர் தான் வரீங்க. யாராவது கெஸ்ட்டு ஸ்பீக்கரை கூப்பிடலான்னா கூட 10 பேர் 5 பேர் வந்தோன்னா அவர் என்ன நினைப்பார், வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த யூடியூப்பில் பார்க்குற வியூஸ் வருது பார்த்தீங்களா, சில ஆட்கள் பார்த்து நம்மளை என்னங்க சர்ச்சில் இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்களா அவங்க சர்ச்சில்னு நம்மளை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஹலோ, பார்க்குறீங்களா? பாருங்க, பார்த்து இப்போ எப்படி ஆமென்னு ஸ்தோத்திரம் போடுறீங்களோ அதே மாதிரி அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் மற்றவர்களுக்கு அது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, என் மனைவி கேரக்டர் என்னென்னா, எந்த வீடியோ பார்த்தாலும் முதல்ல கமெண்ட் தான் பார்ப்பா, அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்து பிற்பாடு அப்புறம் வீடியோவே பார்க்க ஆரம்பிப்பா. எங்கள் சாம் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், எந்த ஒரு புஸ்தகத்தை படிக்க போகிறதுக்கு முன்னாடியும் முன்னுரையை படிங்க. அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க, சில ரெஃபர் பண்ணியிருப்பாங்க சில ஆட்கள். இவங்க இதை ரெஃபர் பண்ணாங்கன்னா நல்லா தான் அவங்க புக்கு எழுதியிருப்பாங்க. முன்னுரையிலே பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை எழுதி அதை கொஞ்சம் படித்து பாருங்க. அப்போ நம்முடைய செய்தியை யாராவது ஒருத்தர் கேட்கணுன்னா நீங்கள் கேட்டுட்டு அதை கமெண்ட் பண்ணும்போது பரவாயில்ல, இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குதா. சில பேர் சொல்கிற ஒரு இன்றைக்கி கூட ஏதோ ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்னா கூட முதல்ல சொல்கிற மாதிரி கமெண்ட் பாருங்கள், படித்து பாருங்கள், அந்த ப்ராடக்ட் நல்லதாக இருக்குதா கெட்டதா. அவங்க கீழே உள்ளவங்க சில பேர் சொல்லுவாங்க, இதை மட்டும் வாங்கிடாதீங்க, செபக்கில் திட்டுவான் பாரு, கண்ணாபின்னு திட்டுவான், இவன் சரியான ஃப்ராடுங்க, இதுங்க அதுங்க. அப்படி என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம்
கவனமாக இருக்கும். நீங்கள் மெசேஜ் கேட்டு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது மக்கள் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்கிறீர்கள். அது ஒரு ஊழியம்தான். ஆகவே இந்த வருஷம் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் கேளுங்க. ஊழியத்தை இங்கே எப்படி ஆமேன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா போடுறது மாதிரி அங்கே செல்ஃபோன்லேயே ஆமேன் ஸ்தோத்திரம் அல்லேலூயாவை போடுங்க. அது மூலமாக தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். புரிஞ்சு என்ன சொல்கிறேன்னு, வளருங்க, தேவனுடைய காரியத்தில் வளருங்க. போனோம், கர்த்தர்கிட்ட போனோம், கர்த்தர் இப்படி வச்சிருக்கிற கர்த்தருடைய காரியத்தின் மீது இந்த வருடத்தில் அதிக நாட்டம் கொள்ளுங்க. ஆகவே சில கூட்டங்கள்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்க, புரியுதுங்களா? சந்தோஷமாக வாங்க, மகிழ்ச்சியாக வாங்க. ஒரு சகோதரி கூட சொல்லியா, நியூ இயர் டைமில் பாஸ்டர் ஒரு ப்ரோக்ராம் வச்சார், என்னுடைய வாழ்வையே மாற்றினுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் ப்ரோக்ராம் வைக்கிறோம். யார் நம்முடைய வாழ்வு மாறுறதுக்காக தான் ப்ரோக்ராம் வைக்கிறோம். திரும்ப சொல்கிறேன், எனக்காக கிடையாது. நான் வளரணும்னா எனக்கு நிறைய வழிகள் இருக்குது, வளருவேன். ஆனால் நான் உங்களுக்கு கூட்டத்தை வைக்கிறது உங்களுக்காக கூட்டங்களை ஒழுங்குபடுத்துகிறோம். தொடர்ச்சியாக இந்த வருடத்தில் பண்ணப்படுற எல்லா காரியத்திலும் இன்வால்மெண்ட் ஆகுங்க. தேவனுடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவற விட்டு விடாதீர்கள். நீங்கள் பெரிய ஊழியம் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதே ஒரு பெரிய ஊழியம்தான். தெரியுங்களா உங்களுக்கு? ஹலோ, நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, எப்படி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரதே ஒரு ஊழியம்தான். தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது பல மக்கள் இங்கே இந்த ஏரியாவை பார்க்கும்போது பரவாயில்ல, இவ்வளோ கார் நிற்குதுங்க. சில பேர் கார் வச்சுட்டு கொண்டு வரது கிடையாது, அப்படியே போகிறப்ப அப்படியே நீ கூட்டிகிட்டு போயிருங்க. இல்லை யாருப்பா அது பெரிய 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 கார்லாம் வந்து நிற்குது, யார் என்ன நடக்குது? இல்லை ஒன்றும் சர்ச்சுக்கு வந்திருக்கு. நீ கூட்டமாக போய் பாருங்கள். பைபிளை கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு அழுவுறீங்க பாருங்கள். பைபிளை தூக்கிட்டு போனால் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியும். ஏதோ அப்போ தான் பாருங்கள் கடவுளுடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்பட ஆரம்பிக்கும். ஆமென். புரியுதுங்களா? பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. பக்கத்தில் இந்த வருஷத்தில் தேவ நாமம் மகிமைக்காக எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவது இந்த வருஷத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். ஓ நன்றி. சகல பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் நீர் சொன்னீரே. அதே போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீர் இப்படி செய்வீராக தகப்பனே. நீர் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த பூமியில் நிறைவேறுவதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே பார்க்கட்டும். குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் வேலைகளிலும் தனிப்பட்ட வாழ்விலும் உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். அது உங்களுடைய நாமத்துக்கு புகழ்ச்சியை உண்டு பண்ணட்டும், உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு பண்ணட்டும். கர்த்தாவே, உமக்காகவே இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகளை சிறந்திருக்க பண்ணும்படி கர்த்தர் செய்வீராக. கீர்த்தியிலும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைப்பீராக. அது உங்களுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாக நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. போக்கில் மரத்தில் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளட்டும். தன்னுடைய வாயிலே கர்த்தருடைய நம்முடைய வார்த்தையை வைத்திருக்கட்டும், வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கட்டும். யாக்கோபை போல நம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பற்றி கொள்கிற, உம்முடைய ஆசீர்வாதத்தின் வைராக்கியம் பாராட்டுகின்ற பிள்ளைகளாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கின்ற, உங்களுடைய காரியத்தை முதலாவது வைக்கின்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரும் என்று சொன்னீரே. அன்று அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வளரட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.